மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு குறைக்கப்பட்டதை அடுத்து பூலாம்பட்டி மற்றும் நெருஞ்சிப்பேட்டை இடையே 5 நாட்களுக்கு பிறகு படகு போக்குவரத்து மீண்டும் தொடங்கியுள்ளது. 1,00,000 கன அடிக்கு மேல் நீர் திறக்கப்பட்டதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தற்போது நீர்வரத்து 18,000 கன அடியாக குறைந்துள்ளதால் படகு சேவை மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இரண்டு மாதங்களாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள ஐத்தாம்பட்டி கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். முசிறி துறையூர் நெடுஞ்சாலையில் காலிக்குடங்களுடன் மக்கள் நடத்திய போராட்டத்தால் சுமார் 45 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் மக்கள் கலைந்து சென்றனர். சங்கரன்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் வெங்காயம் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. 1000 ஏக்கருக்கும் மேல் வெங்காயம் பயிரிடப்பட்ட நிலையில் விளைச்சல் அதிகமானதால் விலை குறைந்திருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் 1 கிலோ வெங்காயம் 20 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகிறது என கூறிய விவசாயிகள் நல்ல விளைச்சல் இருந்தும் போதிய விலை இல்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். மதுரை ரயில் நிலையத்தில் 2 இளைஞர்களிடமிருந்து 75 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 450 கிராம் தங்கமும் 26 கிராம் வெள்ளியும் பறிமுதல் செய்யப்பட்டது. மகாராஷ்டிராவைச் சேர்ந்த தன்மை ஹரிதாஸ், கோவில்பட்டியைச் சேர்ந்த சந்தனராஜ் ஆகிய இருவரிடமிருந்தும் பணத்தையும் நகைகளும் பறிமுதல் செய்த ரயில்வே காவல்துறையினர் அவற்றை வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்தனர். தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1542 கன அடியாக இருப்பதால் மொத்தம் 71 அடி உயரம் கொண்ட இந்த அணையின் நீர்மட்டம் தற்போது 68 அடியை எட்டியுள்ளது. அணையின் நீர்மட்டம் 68.50 அடியை எட்டும்போது 5 மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கும் 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட உள்ளது. சத்தியமங்கலம் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் நுழைந்து காட்டு யானையை வனத்துறையினர் விரட்டியடித்தனர். தாளவாடி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை சிக்கஹள்ளி கிராமத்திற்குள் நுழைந்து இந்த நிலையில் வனத்துறையினர் யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்ட போது யானை அருகிலிருந்து அரசு பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்து இதைத் தொடர்ந்து ஜீப் உதவியுடன் வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். சங்கரன்கோவில் அருகே முறையான குடிநீர் வசதி இல்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மலையடிக்குறிச்சியில் 1000 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் பல ஆண்டுகளாக போதிய குடிநீர் வசதி இல்லாமல் அல்லல்பட்டு வருகின்றனர். எனவே அனைத்து தரப்புகளிலும் குடிநீர் குழாய்கள் அமைத்து தாமிரபரணி கூட்டு குடிநீர் மற்றும் கோட்டைவரை பகுதியிலிருந்து தண்ணீர் கொண்டுவர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி நகராட்சியுடன் இணைக்கப்பட்ட புதிய ஊராட்சியான கட்டிமானப்பள்ளியில் குவிந்து கிடந்த குப்பைகளை அகற்ற தூய்மை பணி தொடங்கப்பட்டது. கிளீன் கிருஷ்ணகிரி அமைப்பு சார்பில் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் இந்த பணியை தொடங்கி வைத்தார். சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள், மாணவர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். இன்று மட்டும் சுமார் 5000 டன் குப்பை கழிவுகளை அகற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பயன்பாட்டை குறைத்து கோவை நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மதுரை மார்க்கத்தில் தண்டவாள சீரமைப்பு பணி நடப்பதால் வரும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை இந்த ரயில் கோவையிலிருந்து திண்டுக்கல் வரை மட்டுமே இயக்கப்படும். திண்டுக்கல்லிலிருந்து நாகர்கோவிலுக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயிலாக இயக்கப்படும் என சேலம் ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் மாத்தூரில் இரவு பெய்த கனமழையால் பேருந்து நிலையத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் பயணிகள் அவதியடைந்தனர். தேங்கி நிற்கும் நீரால் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். உடனடியாக மழைநீரை அகற்ற வேண்டும் என நகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு குறைக்கப்பட்டதால் காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 18,000 கன அடியாக சரிந்துள்ளது.
இதனால் ஒகேனக்கலில் பரிசல் இயக்க மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 8 நாட்களுக்கு பின் நீக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பொள்ளாச்சி அருகே பாம்பு கடித்ததில் 9ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்தார். கிணத்துக்கடவு பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் மகன் யஷ்வந்த் வீட்டின் அருகே உள்ள டியூஷன் சென்டரில் படித்து வந்தார். இதனிடையே சிறுநீர் கழிக்க சென்றபோது சிறுவனை பாம்பு கடித்துள்ளது. இதனால் மயக்கமடைந்த சிறுவனை மீட்ட அக்கம்பக்கத்தினர் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி சிறுவன் யஷ்வந்த் உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. புதுக்கோட்டையில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா இப்பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், பொதுமக்கள் மட்டுமல்லாது காவல்துறையினரும் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அதை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். வேளச்சேரி அருகே மின்மாற்றி வெடித்து சிதறி தீப்பற்றி எரிந்தது. வெங்கடேஸ்வரா நகரில் நள்ளிரவில் மின்மாற்றி வெடித்து சிதறி தீப்பற்றி எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்தனர். தீ விபத்து காரணமாக நள்ளிரவு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் சிரமமடைந்தனர். இதனிடையே மின்மாற்றியை சீரமைக்கும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கார் பழுது பார்க்கும் நிலையத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் 30 லட்சம் மதிப்பிலான 7 கார்கள், இருசக்கர வாகனங்கள் எரிந்து நாசமாகின. அதிகாலையில் கார் ஷெட்டில் தீப்பற்றி எரிவதை பார்த்து அருகில் இருந்தவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். கடலூர் மாவட்டத்தில் திடீரென பெய்த மழை காரணமாக நெல் கொள்முதல் நிலையங்களில் குவித்து வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. பெண்ணாடம் அடுத்த கிளிமங்கலத்தில் தாழ்வான பகுதியில் செயல்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்தன. இந்த நிலையில் மழைநீரை வெளியேற்றிய விவசாயிகள் உடனடியாக நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தென்மேல்பாக்கத்தில் சுமார் 4000 கிலோ கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டன. சென்னை, தாம்பரம் மற்றும் ஆவடி மாநகர காவல்துறை மட்டுமின்றி வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 10 மாவட்டங்களில் இருந்து கைப்பற்றப்பட்ட கஞ்சா மூட்டைகள் இங்கு கொண்டுவரப்பட்டன. 3 டிஐஜிக்கள் முன்னிலையில் இந்த கஞ்சா அழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. திருச்செந்தூர் வேலுகண்டம்மன் கோயிலில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. 10 நாட்களுக்கு நடைபெறவுள்ள விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கொடியேற்ற விழாவை முன்னிட்டு திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நிலையில் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் உட்பட 4 ஆசிரியைகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எடப்பாடி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி தமிழாசிரியர் செந்தில் குமரவேல் நேற்று கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் தலைமை ஆசிரியர் சீதா, ஆசிரியைகள் ஜெயலட்சுமி, மல்லிகா, விஜயா ஆகிய 4 பேர் மீது சங்ககிரி அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மாணவிகள் அளித்த பாலியல் தொந்தரவு புகார்களின் மீது நடவடிக்கை எடுக்காததாலும் உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காததாலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே சிறுமி காணாமல் போன விவகாரத்தில் அவர் விற்பனை செய்யப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். குண்டல்காடு பகுதியைச் சேர்ந்த 4 வயது குழந்தை கவிஷா கடந்த 30ஆம் தேதி காணாமல் போனதாக அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர்.
புகாரின் பேரில் தனிப்படை அமைத்து கடந்த 3 நாட்களாக சிறுமியை தேடி வந்தனர். இந்நிலையில் விசாரணையில் புதிய திருப்பமாக சிறுமியின் பாட்டியே குழந்தையை பணத்திற்காக விற்றிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே திட்டம்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகம் பழுதடைந்திருப்பதால் அதனை அகற்றிவிட்டு புதிய கட்டடம் கட்ட கோரிக்கை எழுந்துள்ளது. அருகில் உள்ள கிராம நிர்வாக அலுவலக கட்டடத்தை உடைத்துக் கொண்டு அரசமரம் வளர்ந்து வருகிறது. இதனால் அலுவலக கட்டட சுவர்கள் விரிசல் விட்டு பெயர்ந்து கொண்டே வருவதால் அசம்பாவிதம் நடக்கும் முன்பே நடவடிக்கை எடுக்க மக்களும் அலுவலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் 1.5 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகியுள்ளன. ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி கால்நடை சந்தைக்கு 1500க்கும் மேற்பட்ட ஆடுகளை விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர். வீரகனூர், தலைவாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஆடுகளை வாங்கிச் சென்றனர். அதிகபட்சமாக 30,000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல் சேலம் மாவட்டம் கொங்கடாபுரம் வாரச்சந்தையிலும் 6 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை நடந்தது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ரயிலில் இருந்து தவறி விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார். கண்ணுடையான்பட்டி ரயில்வே கேட் அருகே ஆண் சடலத்துடன் மதுரையில் இருந்து சென்னை செல்வதற்கான ரயில் டிக்கெட் கிடைத்திருக்கிறது. ஆனால் இறந்தவர் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவர் என்ற விவரம் தெரியவில்லை. திருச்சி ரயில்வே காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவிலிருந்து சென்னைக்கு வந்த தனியார் பேருந்தில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே பேருந்து சென்று கொண்டிருந்த போது மாற்று ஓட்டுநர் ஞானவேல் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சிறுமியின் தாய் விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து பேருந்தை காவல் நிலையம் கொண்டு சென்ற காவல்துறையினர் மாற்று ஓட்டுநரை போக்சோ வழக்கில் கைது செய்தனர். ஆடி 18ஆம் பெருக்கை முன்னிட்டு திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. அதன்படி மல்லிகை பூ கிலோ 1500 ரூபாய்க்கும், முல்லை கிலோ 600 ரூபாய்க்கும், கனகாம்பரம் கிலோ 100 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. அடுத்தடுத்து பண்டிகைகள் வருவதால் பூக்கள் விலை அதிகரித்து படுஜோராக விற்பனையாவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஆடி மாதத்தை மட்டும் நல்ல வியாபாரம் அருமையாக போயிட்டுருக்கு. விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த ஓணமண்டிக்கு அடுத்த ஓணமண்டி ரெடியாக இருக்குது. கேரளாவுக்கு ஏற்றுமதி ஆகி கொண்டு இருக்கிறது. அதனால் திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் நல்ல வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. நாமக்கல் மாவட்டத்தின் பிரபல சுற்றுலா தலமான கொல்லிமலையில் மேகமூட்டம் மற்றும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி பயணம் செய்தனர். அதே நேரம் இந்த ரம்மியமான வானிலையை சுற்றுலா பயணிகள் ரசித்து புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழா நடைபெறுவதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. கிருஷ்ணகிரியில் 7வது மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் கூடைப்பந்து போட்டி மாவட்ட விளையாட்டு அரங்கில் தொடங்கியது. இந்த போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 24 சிறந்த அணிகள் பங்கேற்றுள்ளன. 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகள் மின்னொளியில் நாக் அவுட் முறையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி, மயிலாடுதுறை, தரங்கம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக நிலவி வந்த வெயிலின் தாக்கம் குறைந்ததால் எங்கும் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து சற்று பாதிக்கப்பட்டது.